பாப்பாக்கு இன்னைக்கு 6 மந்த் செக்கப் அப்புறம் வேக்சினேஷன் இருந்துச்சு. அதுக்காக இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். பாப்பாக்கு சாப்பாடு குடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதுவும் இல்லாம பல்லு வேற வளர ஆரம்பிச்சிருச்சு. இது சம்மந்தமா எனக்கு நெறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. டவுட்டும் இருந்துச்சு டாக்டர்ட்ட கேட்கறதுக்கு. இது எல்லாமே இன்னைக்கு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு பாப்பாக்கு இந்த மந்த்துக்கு உண்டான வெயிட், ஹைட் மெஷர்மென்ட் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு கேட்டேன். அது எல்லாமே கரெக்ட்டா வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பியூரி குடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ நாளைக்கு பியூரியாவே குடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். அவங்க 1 மந்த்துக்கு அப்படி குடுங்க. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரூட் நம்ம குடுத்தோம்னா அந்த ஸ்வீட் டேஸ்ட் பழகிரும். அப்புறம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு இருந்த பெரிய டவுட்ல ஒண்ணு, தண்ணி குடுக்கலாமா? எவ்வளோ குடுக்கணும் அப்படின்னு டாக்டர்ட்ட கேட்டிருந்தேன். டாக்டர் சொன்னாங்க ஒரு நாளைக்கு 60 to 120 ml தாராளமா குழந்தைக்கு குடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து முக்கியமானது, பாப்பாக்கு பல்லு வளர ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங் ஆனாலே அவளுக்கு அந்த பல்லு வலினால ரொம்பவே அழுறா. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தேன். டெய்லி ஒரு 4 தடவையாவது கைய நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம கைய வச்சு பாப்பாவோட எளுற நல்லா மசாஜ் பண்ணி குடுக்க சொன்னாங்க. அப்புறம் ராகி, அரிசி கஞ்சி, பருப்பு கஞ்சி இது எல்லாமே அடுத்த மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குடுக்க சொன்னாங்க. பாப்பா இதெல்லாம் நான் கேட்கிற வரைக்கும், அவளை செக் பண்ற வரைக்கும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு நர்ஸ் கூட டாக்டர் கூட எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வேக்சினேஷன் போட்டாங்க. வீட்டுக்கு வர வரைக்கும் அழுக நிறுத்தல.